காத்திருந்தார்கள். இவர்கள் நேரமே சென்றதுனால பயணச்சீட்டை எடுத்து ட்ரெயினுக்குள்ளே ஏறி அமர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது அவருடைய பிள்ளைகள் அவர்களை தொந்தரவுபடுத்தி கொண்டே இருந்தார்கள். எப்பொழுது ட்ரெயின் கிளம்பும், ஏன் ட்ரெயின் தாமதமாகிறது என்று சொல்லி அவர்களை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அந்த பிள்ளைகளை அந்த பெற்றோர் சமாதானப்படுத்தினார்கள். இந்த ட்ரெயினில் தான் அநேகர் பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது. இங்கு டிக்கெட்டுக்காக காத்திருக்கிறவர்கள் எல்லாருமே இந்த ட்ரெயினில் தான் வர வேண்டும், நீங்கள் சற்று அமைதியாக பொறுத்திருங்கள் என்று சொல்லி பிள்ளைகளை சமாதானப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, நாமும் கூட கர்த்தரை அறிந்து நாம் அநேக வருடங்கள் ஆகியிருக்கலாம். ஆனால் நம் சிறு பிள்ளைகளைப் போல கர்த்தர் எப்பொழுது வருவார், ஏன் கர்த்தர் வர தாமதமாகிறது என்று சொல்லி நாம் கூட பல கேள்விகளை நாம் எழுப்புவதுண்டு. சில வேளைகளில் நற்செய்திகளை கேட்டும் கூட உணர்வற்று இருக்கிற ஜனங்களை குறித்து நாம் எரிச்சல் அடைகிறோம். அதனால் நாம் விசுவாசிகளாகிய நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக கூட நாம் மாறிவிடுகிறோம். தாமதிக்கிறார், அதைத்தான் 1 பேதுரு 3:9 சொல்லுகிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, நம்ம கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் நாம் அறிந்து கொள்ளாமல் நாம் அலைந்து திரிந்த காலங்கள் உண்டு. நம்முடைய மனக்கடினங்களில் வாழ்ந்த காலங்களில் தேவன் நம்மை கிருபையாய் மன்னித்தாரே, நாம் நிர்மூலமாகாதபடிக்கு அவர் நம்மை கிருபையாய் காத்து கொண்டாரே. ஆனால் இப்பொழுது நாம் கூறுவதை உடனே மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற மனநிலையே நாம் விட்டுவிட்டு நாம் அவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் விசுவாசத்தோடு ஜெபத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். பிரசங்கி 9வது அதிகாரம் 14 முதல் 16 வரையான வசனங்களை நாம் வாசிக்கும்போது, ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கலும் ஞானமே உத்தமம் என்றேன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தான் அந்த ஞானி என்றும் அந்த பலவான் சாத்தான் என்றும் நாம் எடுத்துக்கொண்டால், நமது ஆண்டவராகிய இயேசு அந்த பலவானாகிய சாத்தானுடைய அரண்களை, அவனுடைய மதில்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில் உடைத்து ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். ஆனாலும் இந்த நாட்களில் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டது போல காணப்பட்டாலும் பலத்தை பார்க்கலும் ஞானமே உத்தமம். ஒரு நாள் கர்த்தராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்முடைய முழங்கால் யாவும் முடங்கும், நாவி யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யும். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வசனத்தின்படி நாம் சாத்தானுடைய அரண்களை நாம் நிர்மூலமாக்க நாம் தேவ பலத்தோடு நாம் சாத்தானை மேற்கொள்ள வேண்டும். ரோமர் 16வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்பானவர்கள், சாலைகளில் சில இடங்களில் விபத்து பகுதி, கடற்கரை மற்றும் ஆற்றங்கரைகளில் ஆழமான பள்ளங்கள், ஆபத்தான நீரோட்டங்கள், வழுக்கும் பாறைகள், சொருகு மணல், இப்படிப்பட்ட எச்சரிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும். சில மருந்து பாட்டிலில் கூட அந்த மருந்துகளின் அளவு தூக்கத்தை உண்டாக்கக்கூடியது என்று சொல்லி ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருக்கும். அதை நாம் கவனமாக பார்த்து நாம் செயல்படாவிட்டால் அவற்றில் நமக்கு கேடுண்டாக்கக்கூடிய விளைவுகள் நிச்சயமாக உண்டு. நம்முடைய பரிசுத்த வேதாகமும் இத்தகைய எச்சரிப்புகளால் தான் நிரம்பியிருக்கிறது. ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு ஆவிக்குரிய அபாயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறது, நமக்கு உணர்த்தி எச்சரிக்கிறது. அன்பானவர்களே, நாம் வேதத்தை நாம் கவனமாக நாம் வாசித்து தியானித்து நாம் அது எது நன்மை தீமை என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் நாம் வசனத்தின்படி நன்மைக்கு ஞானிகளாகவும் நாம் தீமைக்கு பேதைகளாகவும் இருக்க முடியும். ஒரு காட்டில் பகல் நேரம் நல்ல விறுவிறுப்பாக பறவைகள் விலங்குகள் எல்லாம் உணவு தேடி அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் திடீரென்று
பயங்கரமாக இடி இடித்து மழை பெய்ய ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் பறவைகள் எல்லாம் தங்களுடைய இருப்பிடங்களை நோக்கி பறந்து செல்ல ஆரம்பித்தது. விலங்குகள் எல்லாம் அவற்றுடைய இருப்பிடங்களுக்கு சென்றது. சில பறவைகள், விலங்குகள் மழைக்கு ஆங்காங்கே ஒதுங்கி நின்றது. ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் வானத்தை நோக்கி தன்னுடைய சிறகுகளை விரித்தது. அந்த பறவை தான் கழுகு. அந்த கழுகை பார்த்து ஏராளமான பறவைகள் அதை ஏளனமாக பார்த்தது. ஆனால் நேரம் ஆக ஆக மழை பயங்கரமாக வலுத்தது. அந்த பறவைகளும் விலங்குகள் எல்லாம் குளிரில் நடுங்கி கொண்டிருந்தன. ஆனால் இந்த கழுகு மட்டும் தன்னுடைய சிறகுகளை வானத்துக்கு நேராக அடித்து எழும்பி இடி மின்னல் இல்லாத, மழை இல்லாத, ஒரு குளிர் இல்லாத ஒரு அன்பான, ஒரு அமைதலான ஒரு சூழ்நிலையை அந்த கழுகு அனுபவித்தது. அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறவர்களே அது வீரனாக மாற்றுகிறது. அது பாருங்க, பிரச்சனைகளை கண்டு, நம்முடைய உபத்திரவத்தை கண்டு ஓடுங்கள், ஒளியுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லவில்லை. மாறாக நீங்கள் திடன் கொள்ளுங்கள், மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லித்தான் வேதம் நம்மை தைரியப்படுத்துகிறது, நமக்கு போதிக்கிறது. பாருங்க, எலியாவை நாம் பார்க்கும்போது ஏசவேலுக்கு பயந்து ஒரு சூறை செடியின் கீழே போய் பதுங்கி ஒளிந்து கொண்டார். அதற்கு பின்பாடு அவர் ஓரே பெண்ணும் ஒரு கண்மலையில் போய் ஒளிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவராகி இயேசு அந்த எலியாவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? எலியாவே, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ சுழல் காற்றில் நீ பறக்க வேண்டியவன், நீ அக்கினி ரதத்தில் நீ பயணம் செய்ய வேண்டியவன், ஏன் இங்கு நீ ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கேட்டார். அன்பானவர்களே, தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் மகா பெரியது. ஒரு சிறிய அலக்கிய கப்பல் பயப்படுமாயின் பெரிய சுனாமியை, பெரிய பிரச்சனைகளை அது எப்படி சந்திக்கும் பாருங்க. ஆகவே நாம் பிரச்சனைகளை கண்டு நாம் பயப்படாமல் நாம் எப்பொழுதும் முன்னேறி கடந்து செல்ல வேண்டும். ஒரு தலை சிறந்த வயலின் இசையமைப்பாளர் ஒருவர் மிகப்பெரிய ஒரு பட்டணம் ஒன்றில் $1000 மதிப்புள்ள அந்த வயலின் மூலம் இசை அமைத்து எல்லாரையும் மகிழ்விக்க போகிறார் என்று சொல்லி விளம்பரப்படுத்தப்பட்டது. அப்பொழுது 100 ஆண்டுகளுக்கு முன்பால் $1000 மதிப்புள்ள வயலின் என்று சொன்னால் அது மிகவும் மிகவும் விலையுயர்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட வயலினிலிருந்து எழும்பக்கூடிய அந்த இசையை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் மேடையில் அந்த அரங்கில் குழுமி இருந்தார்கள். அந்த இசையமைப்பாளரும் இசை மீட்டுகிறவரும் மேடையில் தோன்றி மிக அழகாக அந்த வயலினை வைத்து இசையை மீட்டி எல்லாரையும் பயங்கரமாக மகிழ்வித்து கொண்டிருந்தார். எல்லாரும் உற்சாகமாக ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார். திடீரென்று அந்த வயலின் இசைக்கக்கூடியவர் அந்த வயலினை கீழே போட்டு நொறுக்கி அதன் மேலே ஏறி நின்று மிதி என்று மிதித்து அதை சுக்கு நூறாக உடைத்து போட்டார். அப்பொழுது எவ்வளோ அருமையாக இசை மீட்டி கொண்டிருந்த இந்த வயலினை இவர் இப்படி உடைக்கிறாரே, இவருக்கு என்ன திடீரென்று பைத்தியம் பிடித்து விட்டதா, இவருக்கு என்ன ஆகிவிட்டது, ஏதாவது மனநிலை சரியில்லையா என்று சொல்லி அந்த மக்கள் அங்கிருந்தவரெல்லாம் புலம்பினார்கள். அப்பொழுது இப்படி ஒரு விலையேறப்பெற்ற வயலினை நொறுக்கி விட்டாரே என்று சொல்லி அவர்கள் புலம்பினார்கள். அப்பொழுது அந்த கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இருந்த அந்த மேனேஜர் அந்த ரசிகர்களை பார்த்து சொன்னார், அவர் கீழே போட்டு உடைத்தது வெறும் 60 சென்ட்டுக்குள்ள குறைந்த வயலினைத்தான். இனிமேல் தான் அவர் $1000 விலை மதிப்புள்ள அந்த வயலினை கொண்டு இசை மீட்டப் போகிறார் என்று சொல்லி அந்த மாதிரி அவர் உடனே சொன்னார். இந்த வயலின் இசைக்கலைஞரும் இசையை மீட்டுகிறவரும் மேடையில் தோன்றி அந்த $1000 மதிப்புள்ள அந்த வயலினை வைத்து அதை இசை மீட்டத் தொடங்கினார். ஆனால் அந்த ரசிகர்களுக்கு முந்தில வயலினை போல அந்த $1000 மதிப்புள்ள அந்த வயலின் அந்த இசைக்கு மேற்பட்டதாக அவர்களுக்கு எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவர்களால் எந்த வித்தியாசத்தையும் உணர முடியவில்லை. பின்பு அந்த மேனேஜர் ரசிகர்களை பார்த்து சொன்னார், அன்பானவர்களே, எப்படிப்பட்ட வயலினிலிருந்து இசை வருகிறது என்பது முக்கியமில்லை, அதை யார் மீட்டுகிறார்கள் என்பதில் தான் அதனுடைய விசேஷமே இருக்கிறது என்று சொல்லி அந்த இசை நிகழ்ச்சியை நிறைவு செய்தார். அன்பானவர்களே, இந்த பழைய வயலினை போல நாம் மற்றவர்களுடைய பார்வையில் நாம் மதிப்பெற்றவர்களாக நாம் தெரியலாம். ஆனால் நாம் தேவனுடைய கரத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால்
நிச்சயமாக தேவன் நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றுவார். தாவீதை நாம் எடுத்துக்கொண்டால் தன்னுடைய குடும்பத்திலேயே தன்னுடைய சகோதரர் மத்தியில் அவர் அற்பமாக எண்ணப்பட்டவர். ஆனால் அந்த தாவீது தேவனுடைய கரத்தில் இருந்ததினால் அந்த தாவீதை தேவன் விலையேற பெற்றவராக மாற்றினார். அன்பானவர்களே, நாம் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நாம் தேவனுடைய கரத்தில் நாம் இருந்தால் நிச்சயமாக அவர் நம்மை அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் நிச்சயமாக ராஜ முடியாய் வைத்திருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்க, எசேக்கியா ராஜா தேவனுக்கு பயந்த ஒரு ராஜா, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற ஒரு ராஜா. அந்த எசேக்கியா ராஜாவின் மனைவிதான் எப்சிபாள். அந்த எசேக்கியா ராஜாவுக்கும் எப்சிபாளுக்கும் பிறந்த மகன்தான் மனாசே. அந்த எசேக்கியா ராஜாவுக்கு பிறகு 55 ஆண்டுகள் இந்த மனாசே இஸ்ரவேல் தேசத்தை அவன் ஆண்டான். அன்பானவர்களே, ஆனால் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் மிகவும் கொடூரமான செயல்களை அவன் செய்தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த கொடூரமான ராஜா அந்த மனாசே. அன்பானவர்களை பாருங்க, ஒரே வீட்டில் தேவ பக்தியுள்ள கணவர், தேவ பக்தியுள்ள மனைவி, ஆனால் இவர்களுக்கு 2 பேருக்கும் தான் தேவ பக்தியற்ற ஒரு மகன் கிடைக்கிறான். இந்த 2 பேருக்கும் நடுவில் தான் அந்த ஸ்திரீ வாழ்கிறாள். பாருங்க, அந்த கொடூரமான அந்த மகன் நிமித்தம் வருகிற யுத்தத்தின் செய்திகள் அடிக்கடி அந்த தாயுடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதனால் அந்த தாய் மிகவும் சோர்வுற்று கவலையோடு காணப்படுகிற அந்த எப்சிபாளை பார்த்து தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஏசாயா 62:4 நம்ம வாசிக்கலாம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அன்பானவர்களை, இன்றைக்கு கூட கைவிடப்பட்டவர்களாக அநேகர் காணப்படலாம். அனைத்தும் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் சோர்ந்து போய் காணப்படலாம். ஆனால் ஒரே வீட்டில் பக்தியுள்ளவர்களையும் பக்தியற்றவர்களையும் சமாளிப்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம். ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து தான் ஆண்டவராகி இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என் பிரியம், நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பாழாக்கப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இன்று கர்த்தருடைய கரத்தில் எப்படி இருப்போம்? ஏசாயா 62:3 நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ இருப்பாய். அன்பானவர்களே, அதற்காகத்தான் தேவன் நம்மை அன்பின் கயிறுகளால் அவர் நம்மை கட்டி இழுத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து அவர் அருளுகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். அந்தி சந்தி மத்தியான